ஆமென். ஹalleluya. உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எசேக்கியேல் 36:9 நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். என்ன அற்புதமான வசனம் பாருங்க. நான் அதை சொல்லும் பொழுதே ஆவியில் உணர்றேன். என் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் வாயை திறந்த நம்பிக்கையோடு சொல்லுங்க. நீங்களும் உணர முடியும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கவனிங்க, ரெண்டு விஷயம். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறாராம், அப்புறம் நம்மளை கண்ணோக்குறாராம், பக்கத்துல இருந்து பார்க்குறாரு. அப்போ பக்கத்தில் இருந்துன்னு இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, என் உள்ளந்திரியங்களை அறிகிறார், என் எண்ணங்களை அறிகிறார், என்னுடைய விருப்பங்களை அறிந்து வைத்திருக்கிறார், என் ஆசைகளை நிறைவாக்குவார். அநேருக்கு ஆசை, முன்னேற்றம், வாழ்வு, திருமண காரியங்கள் கைக்கூடி வரணுமே, இந்த இடத்துல என் பிள்ளைக்கு வேலை கிடக்கணுமே. சில பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறீங்க. எவ்வளோ முயற்சி செய்து தோல்வி பிரதர். இன்னைக்கு இந்த காதலை கேளுங்க. கர்த்தர் ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்களை மறந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எப்போ தெரியுமா நீங்கள் இதை உணர முடியும்? நீங்கள் அவரை நம்பும் பொழுது, அவரை உள்ளத்தில் வரவழைக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது. ரெண்டாவது, கண்ணோக்குவாரா. கண்ணோக்குறானா என்ன? இப்படி உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. என்ன தேவை, என்ன செய்யணும், எந்த இடத்துல இருந்து தூக்கணும், அதை பார்க்குறாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென்.